வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், சார் காமன் டெட் வருமா வராதா? இப்போதான் ஸ்பெஷல் டெட் முடிஞ்சிருக்கு, எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2026 இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிச்சயமாக காமன் டெட் எக்ஸாமே வச்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதை மட்டும் மனசில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்காக டெட் எக்ஸாமுக்கு ஃப்ரீ கோர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல ஃப்ரீயாக தான். எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நாளை மறுநாள். சரிங்களா? இன்னைக்கு ஆகஸ்ட் 1, நாளை மறுநாள்ல இருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். மார்னிங் 6:30க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவினிங் 6:30 ஒரு வீடியோ வரும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் படிங்க. நிச்சயமாக நீங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ நம்ம பிளான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸுக்கு எப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு தான் ஸ்கூல் புக்ஸு. இப்போ பிஒய்க்கியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு டெட்டு ஸ்பெஷல் டெட்டை சேர்த்தே 13 எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? மொத்தம் 13 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாமுக்கு நமக்கு மேக்ஸில் 30 கொஸ்டின் இல்லையா? அப்போ 13 செட்டுனா நமக்கு ஓவராலாக நமக்கு 390 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே டீச்சர்ஸ், மொத்தம் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்? 390 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 390 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப தெளிவா அருமையா ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி இந்த 390 கொஸ்டின்ஸையும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரிங்களா? இதை படிச்சு முடிக்கிறப்பயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆஹா, இவ்வளவு தானா, இப்படிதான் கேட்டிருக்காங்களா? ஏன்னா ஒரு செட் 2 செட் இல்லை, இது வரைக்கும் அதாவது இப்போ ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, கரண்ட் சிலபஸ். ஸோ அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 13 செட் எக்ஸாம் தான் நடந்திருக்கு. சரிங்களா? 2019 இருந்து. ஸோ எல்லாமே நம்ம இதை படிக்கிறப்ப நமக்கு இந்த புக்கில் மோஸ்ட்லி கவர் ஆயிரும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா விடுபட்டதுல நம்ம ஸ்கூல் புக்ஸ் 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சிட வேண்டியது. சரிங்களா? ஸோ அப்போ பிஒய்க்கும் படிச்சிடுறோம், அடுத்து ஸ்கூல் புக்கும் படிச்சிடுறோம், நமக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இதுதான் மேக்ஸுக்கு. அதே மாதிரி அடுத்தது சைக்காலஜிக்கு பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கும் அதே மாதிரி தான். இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்பயுமே பிஒய்க்கு மஸ்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு அது போக நமக்கு நம்ம பிஎட்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி நம்ம சிலபஸ் வைஸாகவே மொத்தம் நமக்கு 10 யூனிட் இருக்கு. ஸோ இந்த சிலபஸ் வைஸாக நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஒய்க்கு, அடுத்து சிலபஸ் வைஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ மெயினாக அந்த 3 தான், மேக்ஸு, அடுத்து சைக்காலஜி, அதுக்கப்புறமா தமிழ். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6th இருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான். ஸோ இதை மட்டும்தான் படிக்க போகிறோம். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இந்த ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ் எப்பயுமே உங்களுக்கு மார்னிங் 6:30 வந்துடும். 6:30 வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். இதில் ஈவினிங் 6:30 வரும். டீச்சர்ஸ், டெய்லியும் மார்னிங் 6:30க்கு மேக்ஸ் வீடியோ வந்துடும், ஈவினிங் 6:30க்கு சைக்காலஜி தமிழ் வீடியோ வந்துடும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி.